கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்துவ உலகம் கள்ள போதர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் குறித்து எச்சரிப்பு உணர்வு இல்லாமலும் புரிதல் இல்லாமலும் காணப்படுகிறது. அநேக இடங்களில் அநேகரை சந்திக்கும் போது நான் பார்க்கிறேன். அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக இப்படி கள்ள போதர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அடையாளம் காண, இனம் காண நாம் சில குறிப்புகள் அநேக சகோதரர்கள் எழும்பி அவர்களை குறித்து அடையாளம் காட்டினாலும் சிலர் அதை நம்பாமல் போகிறார்கள். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது என்று இந்த வார்த்தையினாலே அவர்கள் ஆவிக்குரிய பகுத்தறிவை இழந்து எல்லாரையும் விசுவாசிக்கிறார்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். முதலாவது மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதே அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை ரட்சித்த கர்த்தர் நம்மை நோக்கி இவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிப்பும் புரிதலும் இல்லாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுத்தோல், இவர்கள் உண்மையான ஊழியக்காரர்களைப் போல காணப்படுவார்கள். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இவர்களை நாம் இனம் காண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? நம்ம முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் போய் திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் பறிக்க கூடாது. அதே போல சில கள்ள போதகர்களுடைய நிலையை எவ்வளவுதான் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அந்த இடத்துல போய் அத்தி பழங்களும் திராட்சை பழங்கள் கிடைக்கும் என்று இன்னும் நம்பி அவர்களை பின் சென்று கொண்டு இருக்கிறனர். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக காணப்படுகிறது. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அவர்கள் எல்லாம் கெட்ட மரம், ஆண்டவரே சொல்லியிருக்க, கெட்ட மரம். அவர்கள் கெட்ட கனிகளை தான் கொடுப்பார்கள். அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். நீங்கள் அறிய வேண்டும், அறிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இன்னும் அநேக வசனங்களின் மூலமாக ஆண்டவர் கள்ள போதலை பற்றி நம் வேதத்தில் அநேக இடத்தில் கள்ள போதலை குறித்து தான் அதிக வசனங்களும் உள்ளது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷ புத்தகத்தில் அநேக கள்ள போதலை குறித்து தான் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் சில வசனங்களை தியானிப்போம். மத்தேயு 15:14. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசேயரை பார்த்து அவர் குருடராய் இருக்கிறார்கள். ஒரு குருடர் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆனா இந்த குருடர்களை நம்பி அநேக குருடர்கள் பின் சொல்லும் பொழுது அவர்கள் குழியில் தான் விழுவார்கள் என்று ஆண்டவர் இங்கும் நமக்கு எச்சரிக்கை தருகிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய எச்சரிப்பு உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இது ஆபத்து என்று ஒரு தகப்பன் தாய் சொல்லும் பொழுது அந்த பிள்ளை கேட்டுக்கொண்டால் அந்த ஆபத்திலிருந்து விடுதலை பெறலாம். அதே போலதான் நம்ம ஆண்டவரும் இது ஆபத்து, இதை குறித்து எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை குறித்து எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது, சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. நம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயே 16வது அதிகாரத்துல பாருங்க, 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அதிலேயே 11வது வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நாம் உணர வேண்டும். நமக்கு ஒரு புரிதல் அவசியம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். சீஷர்கள் எதை குறித்து சொன்னார் என்று அறிந்து கொள்ள முற்பட வேண்டும்.
பரிசேயர் சதிசேயர் கடவுளுடைய வார்த்தை பேசினாலும் அவர்கள் சத்தியத்தின்படி பேசாமல் அவர்கள் வசனத்தை கூட்டி குறைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்து தான் ஆண்டவர் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுதோ அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23வது அதிகாரத்துல அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள் என்கிறார். அதுல பாருங்க 23:13, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறதை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பரலோக ராஜ்யத்தை அநேக ஜனங்கள் காணாதபடிக்கு அவர்கள் பூட்டி போடுகிறார்கள். அவர்களும் பிரவேசிக்க மாட்டார்கள், அநேகரை பிரவேசிக்க விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான கள்ள போதகளை நாம் இனம் காண வேண்டும், அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும். இந்த தயவு செய்து இதிலிருந்து உணர்வடையுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அப்படியே எச்சரிப்பு தந்துள்ளார். இன்னும் பாருங்க, மத்தேயு 24 கடைசி காலத்துக்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பாருங்க 24:4, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் கடைசி காலத்துக்கு அடையாளம், முதல் அடையாளமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் அவருடைய நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அநேகரை ஏமாற்றுவார்கள். அதனால நம்ம நித்திய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எளிதாக இழந்து விடுவோம். இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து சத்தியத்தின் மேல் தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் பாருங்க 23:24, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னாலும் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த கள்ள போதலும் கள்ள தீர்க்க அநேகர் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டதாக பெரிய அடையாளங்களை அற்புதம் செய்வார்கள். அற்புதம் அடையாளம் நடைபெறாத இடத்தில் அற்புதம் நடக்கும் என்று நம்பி தவறான கள்ள போதலை பின்பற்றி செல்கிறார்கள். தயவு செய்து அங்கு அற்புதமே நடந்தாலும் அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகுங்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அவர் முன்னவே அறிவித்து விட்டார். இதோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஏவாள் சொல்லிய வார்த்தையின்படி நம்மளும் சொல்லினால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் நமக்கு முன்னதாகவே எச்சரிப்பு வார்த்தையை கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். நாம் அந்த எச்சரிப்பு உணர்வை நாம் அங்கீகரிக்க வேண்டும். நாம் தயவு செய்து ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி கள்ள ஊழியர்களை, கள்ள போதகர்களை கண்டறிவது என்று நாம் பின்வரும் பகுதிகளில் நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு அடையாளத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 6:26, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் யாரை குறித்து அதிகமாக புகழ்ச்சியாக பேசினார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களையும் தான். இஸ்ரவேல் முற்பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்களையும் தான் அவர்கள் அதிகமாக புகழ்ந்து பேசினார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளை அவர்கள் பகைத்து அவர்களை கொலை செய்தார்கள். இப்பொழுது எவ்வளவு புகழ் பெற்ற ஊழியர்கள் யார் யார் என்று நீங்கள் இனம் காண வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளை யார் அதிகமாக புகழை பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ, அவர்கள்தான் கள்ள தீர்க்கதரிசிகள். புகழ் அடைந்தவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய கனிகளினாலே நாம் அறிவீர்கள். இப்படி நாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வேதத்தில் நமக்கு எச்சரிக்கவில்லையா? ஆமீன்.